வணக்கம். இப்போ ஜாதகத்தை எடுத்தோடனே அந்த ஜாதகத்தில் இருக்கிற பலன்களை பார்க்கணுன்னா ஒவ்வொரு கிரகத்தோட பலனை பார்க்கணும். அதுக்கு நிறைய விதிகள் இருக்குது. ஒரு கிரகம் ஆட்சியாக இருந்தால் ஒரு பலன், உச்சமாக இருந்தால் ஒரு பலன், நீச்சமாக இருந்தால் ஒரு பலன், வக்கரமாக இருந்தால் எதிர்மறையான பலன், நட்பாக சமமாக, இப்படி நிறைய விஷயங்கள் ஒரு கிரகத்தோட பலனை எடுக்கிறதுக்கு இருக்குது. இப்போ உதாரணமாக புதன் 4வது வீட்டில் நல்ல பலமாக இருக்குன்னா அந்த ஜாதகருக்கு படிப்பு நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 4வது வீட்டில் புதன் பலமாக இருக்கிற எல்லாரும் ஒரே மாதிரி படிக்கிறாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. அதுலேயும் சில வேறுபாடுகள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது புதன் 4வது வீட்டில் பலமாக இருந்தால் படிப்பு வரும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி. அந்த விதிக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நம்ம இறங்கி பார்த்தோன்னா இன்னும் துல்லியமாக நம்ம விதிகளை எடுக்க முடியும், பலன்களை எடுக்க முடியும். உதாரணமாக 4வது வீட்டில் புதன் இருக்கார். குறிப்பாக 4வது வீடு அப்படிங்கிறது மிதுன லக்னத்துக்கு கன்னி லக்னம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4வது வீட்டில் புதன் உச்சமாக இருக்கார், நல்ல பலமாக இருக்கார், நல்ல படிப்பு வரும் தான். அதே மாதிரி புதன் 7வது வீட்டில் உட்காந்துருக்கார், இல்லை புதன் 10வது வீட்டில் உட்காந்துருக்கார். ஓகே, அதை எடுத்துக்கலாம். புதன் 10வது வீட்டில் உட்காந்துருக்கார், கூடவே சுக்கிரன் உட்காந்துருக்கார். கண்டிப்பாக நல்ல படிப்பு வரும். ஏன்னா புதன் நீச்சபங்க ராஜயோகம் அடைகிறார். ஆனால் புதன் 10வது வீட்டில் நீச்சபங்க ராஜயோகம் அடைஞ்ச எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலனா அப்படின்னா இல்லை. அடுத்தது நம்ம அந்த புதன் உச்சம் நீச்சபங்க ராஜயோகம் பெற்ற அந்த வீட்டுக்குரிய கிரகம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அப்போ குரு எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். குரு உச்சமாக இருந்தால் மிக அற்புதமான பலன்களை ஜாதகர் பெறுவார். அப்போது ஒரு கிரகம் தான் நிற்கின்ற இடத்தோட ராசியோட அதிபதி பலமாக இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகம் அந்த வீட்டில் மிக அற்புதமான பலமான நல்ல பலன்களை அதிகமாக தருவார். நன்றி, வணக்கம்.